ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மையோடு கொஞ்சம் இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்ற விஷயங்கள்லாம் இல்லை, இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கூட சொல்லலாம். ஒரு துறவி ஒரு சீடனை ஒரு முத்து சிற்பியோட அப்படியே ஒரு இதை கொடுப்பாங்க. அது நீ இது உனக்கு சொந்தமானது, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, இதுக்கான சாவி கொஞ்ச நாள் நீ தேடினா அந்த சாவி உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த துறவி சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க. இந்த சீடனை என்ன பண்ணாங்க, ரொம்ப நாளாக அதை தேடினாங்க, எங்கடா அந்த சாவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக தேடி தேடி பார்த்தாங்க. எங்கெங்கேயோ தேடியும் அந்த சாவி அவருடைய கண்ணில் தென்படவே இல்லை. அப்போ ரொம்ப தோல்வி விட்டு அந்த துறவிக்கிட்டே போகிறாங்க. இந்த சாவி நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், அந்த சாவி எங்கேயுமே கிடைக்கல, அதுக்கப்புறம் நான் இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் அந்த துறவிக்கிட்டேயே கேட்டாங்க. அப்போ அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்கிறாங்க. சிற்பி, இதுக்குள்ளே இருக்கிற முத்துக்கள் எல்லாமே உன்னுடையது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இது உனக்கானது தான். நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தியேன்னா இந்த முத்துக்கள் எல்லாமே உனக்கே கிடைச்சிரும். உன்னை நம்பு, உன்னுடைய திறமையை நம்பு, நிச்சயமாக ஒரு நாள் அது தானாகவே திறக்கும். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு அந்த துறவி அந்த சீடனிடம் சொல்கிறாங்க. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி கொஞ்ச நாள் ஆகும், நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய உழைப்பையும் நம்பி நம்ம உழைச்சிட்டு இருக்கலாம், அது திறக்கிறப்ப திறக்கட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்களும் கொஞ்ச நாள் அந்த சீடனும் அவங்களுடைய வேலையை கண்டினியூவாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கண்டினியூவாக இவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த சிற்பி அந்த முத்து ஆட்டோமேட்டிக்காகவே உடஞ்சி அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாமே இந்த சீடனிடம் கிடச்சிச்சு. அப்போ உறுதியோடு நம்பிக்கையோடு உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் போடுற திறமையை நம்பி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அந்த சிற்பிக்குள்ளே இருந்த அந்த முத்து மாதிரி உங்களை தேடி ஒரு சில வெற்றிகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதற்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், கடினமாக உழைப்பை போடுங்க. நிச்சயமாக ஒரு நாள் அந்த முத்து மாதிரி நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரும். கடுமையாக போராடணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற காரியங்களும் செய்கிற வேலைகளும் உங்களுக்கு வெற்றியாக ஒரு நாள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வேகத்துடன் விவேகமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய அறிவுத்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேசும்போது பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றவங்களாம் ஆசை வார்த்தை சொல்லி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய மனதை மாற்றுவாங்க. பேச்சுலேயும் சரி மற்றவங்களுடைய சொல்லுக்கும் சரி மயங்காதீங்க, கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ருசியான உணவை காட்டி ஒரு சிலலாம் மயக்குவாங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ருசியான உணவு தராம்பா அப்படின்னு மயங்கி போய் அது சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த ருசியோடு சேர்ந்து உங்களுடைய அறிவையும் பயன்படுத்துங்க. சாப்பாட்டு பிரியர்கள் ஆயிட வேண்டாம், அதே நேரத்தில் மற்றவங்களுடைய பேச்சுக்கு மயங்கிட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருந்ததுனாவே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு முடிவெடுத்தீங்கன்னாவே நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபார ஸ்தலம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. புதுசாக ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க, ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமாக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் வெளி நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வெளி உறவுகள் கொஞ்சம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன பிணக்குகள் அப்பப்போ வரலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதேமாரி குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுத்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இனிமையான வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதனால் சிக்கலான காரியத்தை கூட அந்த இனிமையான வார்த்தைகள் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி பெண்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆராய்ந்து செயல்படுவீங்க. அதனால் சிக்கலான பிரச்சனையை கூட உங்களுடைய அன்பாலையும் உங்களுடைய இனிமையான வார்த்தைகளாலையும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முடிவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி முன்பு இருந்ததை விட இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை ஒவ்வொரு விஷயத்துலையும் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. எந்த காரியத்திலையுமே அவசர முடிவை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பகையை வளர்த்துக்க வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் போய் இறங்கவும் வேண்டாம். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம இதில் உழைப்பை போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களை நம்புங்க. அடுத்தவங்களை நம்பி இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையாது. உங்களையும் உங்களுடைய உழைப்பையும் நம்புங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு நம்பிக்கை இல்லாத நபர்கள் வெளிநபர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் இறங்குற காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலாகவும் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரியும் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கைக்குரியவங்க உடன் இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் நம்புங்க. வெளிநபர்களை அதிகம் நீங்கள் நம்ப வேண்டாம். வேலை தொடர்பாக வெளியில் கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். வர வேண்டிய பாக்கியில் இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் வராது. கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல டென்ஷன் படுத்துகிற மாதிரி அமைந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு மற்ற உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது சின்ன சின்ன தடைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றி அமையும். குடும்ப விஷயங்களை வெளிநபர்கிட்ட நண்பர்கிட்ட வெளி உறவுங்கிட்ட பகிர்ந்துக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய கல்வி விஷயத்துக்காக கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போது பேச்சில் நிதானம் இருக்கட்டும், பேச்சில் இனிமை இருக்கட்டும். பேசும்போது வார்த்தையில் தடிமனம் இருக்கவே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பேச்சு தான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன எண்ணலாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராமல் இந்த காலகட்டத்தில் பண உதவி கிடைக்கும். தேவையில்லாத வீண் விவாதங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். அடுத்தடுத்து வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சில் நிதானம் இருக்கட்டும்.
யாருடைய தூண்டுதல்லையும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் இறங்க வேண்டாம். மற்றவங்க இதை சொன்னாங்க, மற்றவங்க அதை செஞ்சாங்க, மற்றவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் செவிச்சாச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மன நிம்மதியை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அடுத்தவங்களுடைய கருத்துக்காக நீங்கள் வந்து செவி சாய்க்காதீங்க. உங்களை நம்புங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள் தெரியுதோ அதை நோக்கி நீங்கள் பயணிங்க. உங்களுடைய இலக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இலக்குகளை நோக்கி பயணிங்க. தேவையில்லாத விஷயங்களில் மனதை கொண்டுட்டு போகாதீங்க. வெளிநபர்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டாம். உங்களை நம்பி நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது தடைப்பட்ட காரியம் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பொருள் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயும் கூட நல்ல மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி ஆகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமை இருக்கட்டும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.